மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உள்ள தெய்வம் பகையாக மாறுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். கண்டிப்பாக மாறும். எதனால் மாறுது அப்படின்னா, நம்ம தெரியாத சில விஷயங்களை பண்ணுறதுனால மாறும். இஷ்ட தெய்வங்கள் அப்படி என்றால், நம்ம போய் அதிக தூரத்தில் இருக்கக்கூடிய இல்லை நமக்கு பிடிச்ச தெய்வங்களை வழிபடுவது இஷ்ட தெய்வங்கள். குல தெய்வங்கிறது நம்ம வம்சாவளியினராக உருவாக்கப்பட்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள். இது எல்லாரும் அறிஞ்ச உண்மை. இந்த இஷ்ட தெய்வங்களை வழிபடுறதுக்கு ஒரு நாள் 2 நாள் நம்ம ஒரு வெளியூர் பயணங்கள் போய் நம்ம அதை வழிபடுறோம். அதை வழிபடுற பட்சத்தில் 2 நிமிஷம் நடந்து போகக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய நம்ம மூதாதையரான குலதெய்வத்தை வழிபடாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா, அந்த இஷ்ட தெய்வத்தின் வரக்கூடிய அனுக்கிரகம் உங்களுக்கு சுத்தமாக வராது, கிடைக்காது. குலதெய்வத்தை வழிபட்டால் தான் அங்கே உங்களுக்கு தேவையானது. ஏன்னா உள்ளவங்களே மதிக்காமல் வர்றான், நம்மளை நாளைக்கு மதிக்கவா போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி எண்ணங்கள் உருவாகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டால் மட்டுமே இது. இப்போ நீங்கள் அப்படி போகையில் என்ன ஆகுது அப்படின்னா, கோபம் உண்டாக்குது. நம்மளை கூட மதிக்காமல் எங்கேயோ இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்க போகிறான், ஆனால் உள்ளே இருந்து எப்போதுமே கூட இருந்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளை வணங்கலையே அப்படிங்கிற எண்ணங்கள் யாருக்கும் தெய்வத்துக்கும் கட்டாயமாக உண்டு. அதனால் நம்ம குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இல்லாமல் பகையாக மாறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதான் நிறைய பேருக்கு குலசாமி ஒரு கணக்கு பார்த்தா கூட வராது. ஒரு பிரசன்ன ரீதியாக போய் பார்த்தோம்னா கணக்கு நிறைய பேருக்கு பிரசன்னத்தில் இருக்குது. குலதெய்வங்கள் வரல, எனக்கு குலதெய்வம் வரல, ஏன் சாமி அப்படிமா. ஆனால் கேட்டீங்க அப்படின்னா அவங்க ஊராக போய் வழிபடுவாங்க. ஊராக போய் அந்தந்த கோயில், இந்த கோயில், அந்த கோயில், இந்த கோயில் போயிடுவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபடல. குலதெய்வத்தை வழிபட்டால் மட்டும்தான் அடுத்த தெய்வத்திட்ட போய் உங்கள் குறைகளை சொல்லையில் தீரும். கட்டாயமாக குறை சொல்லுறதுக்கு குலதெய்வத்திட்ட தான் போகணுமே தவிர வெளி தெய்வங்கள்ட்ட போய் நம்ம குறைய சொல்லவே கூடாது. நமக்கு எது தேவையோ நம்ம அப்பா அம்மாட்ட தான் கேட்கணும். அதே மாதிரி தான் நம்ம குலதெய்வம் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம குலதெய்வத்தை கேட்டால் கட்டாயமாக அது நமக்கு அருள் பாலிக்கும். 2வது பட்சம் நம்ம வீட்டில் சுப காரியங்கள், ஒரு வீடு பால் காய்ச்சறது, ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, இந்த மாதிரி விஷயங்களுக்கு குலதெய்வத்தை முதல்ல வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம சுபகாரியங்கள் செய்தால் மட்டுமே அது சூட்சமாக நல்ல முறையில் நடக்குமே தவிர, இல்லை என்றால் அதுக்கு நிறைய பாதிப்புகள் உண்டு. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம சொந்த பந்தம் அத்தனைக்குமே நம்ம அழைப்பு வச்சு வாங்க அப்படிங்க. ஆனால் நம்ம மூதாதையரான நம்ம குலதெய்வத்தை கண்டுக்கிடாமல் விட்டுறதுனால இதனாலையும் நமக்கு குலதெய்வத்தினுடைய பகைகள் உண்டாகிறது. 2வது பட்சத்துக்கு நம்ம நல்லா இருப்போம், எந்த கோயில்களுக்கு டொனேஷன் கேட்டாலும் எளிதில் கொடுப்போம். ஆனால் நம்ம குலதெய்வம் இடிஞ்சி அது கண்டுக்கிடாமல் பாலடைஞ்சி இருக்கும். அப்போ அதனால் கட்டாயமாக யாருக்கெல்லாமோ செய்கிறான், நமக்கு செய்ய மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஒரு எண்ணம். எப்படி நம்ம மூதாதையர்கள் தாத்தா பாட்டிகளை நம்ம வச்சு அரவணைத்து நம்ம வீட்டோடு வைத்திருக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம குலதெய்வத்தையும் நம்மளை அரவணைத்து அதுக்கு தேவையான கட்டடம் இல்லாத கோவில்கள் இருக்குது, அது எப்படி மூதாதையர்கள் வைத்து வழிபட்டார்களோ அதே மாதிரி நம்ம வழிபடுறதுக்கு உண்டான வேலைகள். சில கோயில்கள்லாம் முள் பாலடைஞ்சிருக்கு. இது யாருடைய கோவில்னு கூட தெரியாத அளவுக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம நல்லா இருக்கிறோம், காசு பணம் இருக்குது, நல்லா இருக்கும்னு நம்ம நினச்சி எந்த குறையில். ஆனால் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, குலதெய்வம் இல்லை என்றால், குலதெய்வம் கண்டுக்கிடாமல் விட்டுட்டோம், குறையில் இருக்குது, இல்லை குலதெய்வம் கோபத்தில் இருக்குது என்றால் நமக்கு நோய் அபாயங்கள் அதிகமாக, நம்ம உள்நோய் நாள்பட்ட நோய்கள் குலதெய்வத்தின் கோபம் இருந்தால் கட்டாயமாக உண்டு. உயிர் ஆபத்துகள் வராது, நாள்பட்ட நோய்கள் நம்மளை கொடுக்குற பட்சத்தில் நல்ல காசு பணம் இருக்கும், ஆனால் நிம்மதியாக சாப்பிட முடியாது, டேப்லெட் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். இதுக்கு குறைபாடுகள் அனைத்துமே குலதெய்வத்தினால் வரக்கூடிய விஷயங்கள். குலதெய்வத்தில் முக்கால்வாசி நீங்கள் போய் எந்த ஒரு விஷயம் செய்ய வேண்டாம், அதை வழிபட்டு முறையாக வணங்கி, நான் இன்றைக்கு இந்த கோவிலுக்கு செல்கிறேன், என் வீட்டில் இந்த காரியங்கள் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை போய் முறையாக ஒரு சூடத்தையோ இல்லை ஒரு பத்தியோ இல்லை சும்மாவாது விழுந்து வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு குலதெய்வத்தினுடைய கோபம் இருக்காது. நம்மகிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுறான். அப்போ நம்ம தான் முன்னிருந்து நடத்துகிறோம். நம்ம உறவினர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள் அனைத்து பேருக்குமே நம்மளுடைய வீட்டினுடைய கிரக பிரதேசத்துக்கு நம்ம அழைக்கிறோம். ஆனால் நம்ம குலசாமி இன்னை வரைக்கும் யாரும் அழைக்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பாதி பேர் அந்த வழிபாட்டில் இருக்காங்க, பாதி பேர் இன்னும் அது தெரியாமல் கூட இருக்கிறாங்க. கட்டாயமாக இந்த தவறுகள் செய்யாமல் நீங்கள் மேலும் மேலும் குலசாமிக்கு முன்னுரிமை கொடுத்து செய்யுங்கள். உங்கள் குலம் நன்றாக வாழும் என்பதே என் கருத்து. மிக்க நன்றி.